Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 8 part 2. ஓபன் பண்ணா நைட்டு நம்ம லைட்டோட வீட்டை காட்டுறாங்க. பையன் உட்காந்து மேகசின் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவால நம்பவே முடியல இவன் இந்த மேகசின் எல்லாம் படிப்பான்னு. யோ அவன் என்ன சின்ன பையனா? என்கிட்டயும் தான் மேகசின்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு ஒண்ணு அப்படின்னா அவன் நார்மலா தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்டா இன்னுமே எல்லுக்கு அவன் மேல டவுட்டா தான் இருக்குது. இங்க மட்டும் இல்ல, டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் ஹவுஸ்லயும் தானே கேமரா வச்சிருக்காங்க. சரி, அதே நேரம் இங்க நம்ம பையன் பாத்தீங்கன்னா கேமரா எங்க இருக்குது, எங்கெங்கெல்லாம் டேப் பண்ணிருக்காங்க அது இதுன்னு எதையுமே தெரியணும்னு அவசியமே இல்ல. கண்ணுக்கு தெரியாத உருவம் நம்ம ரியூக்கு இருக்குது இல்ல, அது சந்து பொந்தெல்லாம் தலையை விட்டு எங்க என்ன இருக்குதுன்னு சொல்லி பக்காவா செக் பண்ணி ஒவ்வொரு கேமராவும் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லும். ஏசிக்குள்ள எல்லாம் கேமரா வச்சிருப்பானுங்க. கேமரா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம பையன் முடிவு பண்ணிட்டான் அப்ப கண்டிப்பா ஒயர் டேப்ஸும் வச்சிருப்பாங்கன்னு. சோ நம்ம பையன் பேசினாலும் மாட்டிக்குவான். இது கிரா கேஸுக்காக தான் தெளிவா தெரிஞ்சு போச்சு. என்ன இந்த ஜாப்பனீஸ் போலீஸ் இந்த அளவுக்கு நெருங்கி வருவாங்கன்னு நம்ம பையன் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லு கண்டிப்பா பயங்கரமான ஆள் தான். அந்த FBI ஏஜென்ட் பஞ்சாயத்து மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு இவன் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவனை கண்டுக்காம அப்படியே விட்டுருக்கலாம். பஞ்சாயத்து இல்லாம போயிருக்கும். தேவையில்லாம போட்டு தள்ளுறேன்னு சொல்லி பாண்டாடா நம்ம பையன் வலியக்க போய் மாட்டிக்கிட்டான். இப்ப அவனுக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா இவனை மட்டும் தான் செக் பண்றாங்களா இல்ல இவனை மாதிரி இன்னும் நிறைய பேர்த்த செக் பண்றாங்களான்னு தெரியல. அதெல்லாம் தெரியக்கூடாது, கேஷுவலா இருக்கணும் தான் மேகசின் படிக்கிற மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அப்படி அந்த புக் எல்லாம் படிச்சுட்டு அதை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அவன் தங்கச்சி வந்து கூப்பிடுவா. அண்ணா டைம் ஆயிடுச்சுரா, சோறு திங்க வாடான்னு. இப்படி அவனை திங்க சொல்லிட்டு அவ டிவி முன்னாடி உட்கார்ந்து படத்தை பார்த்துக்கிட்டு கதறிட்டு கிடப்பா. அவங்க அம்மா பிடிச்சி ஏமா பல்லுகில்லாம் தட்டி போடுவா, ஒழுங்கா வந்து டின்னரை சாப்பிடுன்னு. சரி, ஒரு பக்கம் இங்க எல்லை செக் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு வீட்லயும் கேமரா வச்சிருக்காங்கல்ல, அங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா அவங்க எல்லாருமே டிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாமா. இதுதான் நல்ல சான்ஸ்னு கரெக்டா எல்ல என்ன பண்ணுவான், இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை போட சொல்லுவான். வேற ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி 1500 இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஈராக் கேஸுக்காண்டி ஜப்பானுக்கு வந்திருக்காங்க, கண்டிப்பா அவனை பிடிக்க போறாங்க அப்படி இப்படின்னு. நம்ம பையன் அதுக்கு ரியாக்ட் பண்ணான்னா இங்க இருக்க கேமரால கேட்ச் பண்ணிடுவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். பெட்ரூம்ல கேமரா வச்சவன் இங்க வைக்க மாட்டானா என்ன? இது நியூஸோ என்னமோ, ஆனா இது அவன் பண்ற ட்ரிக்குன்னு நம்ம பையன் அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டான். நீ என்ன பண்ணாலும் சரி உன்னோட ட்ரிக்குக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் அப்படின்ட்டு கேஷுவலா என்ன தெரியுமா சொல்லுவான். இப்படி எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி மட்டும் என்ன ஆக போகுது, ஆல்ரெடி FBI ஏஜென்ட்னு சொல்லி வந்தாங்க, எல்லாருமே செத்து போயிட்டாங்க. சீக்கிரட்டா வந்தவங்களுக்கே இந்த நிலைமை. அப்ப இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்தா என்ன ஆகும்? கிராக்கு ஷாக் கொடுக்கதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவான்னு சொல்லுவானா. இத பார்த்த எல்லு உன்னோட பையன் செம ஸ்மார்ட்டும்பா. அந்த டைம் நம்ம பையன் பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்துட்டு போவானா. இந்த டைம்ல எதுக்குடா இதெல்லாம்? நைட் நேரம் டின்னர் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, எனக்கு நைட் ஸ்டடி இருக்குது, அந்த டைம் எனக்கும் பசிக்கும் இல்ல, அதுக்கு சாப்பிடுறதுக்கு வேணும்னு சொல்லி கொண்டு போவான். அந்த டைமுங்கும் போதெல்லாம் ரியூக்கு பாத்தீங்கன்னா வீட்ல இருக்க எல்லா கேமராஸையும் கண்டுபிடிச்சிருச்சு. ஆனா என்ன, இருந்த கேமரா எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு ஆட் ஆஃப் டெத்தான ஷினிகாமிக்கே டயர்ட் ஆயிருச்சு. நான் ஒரே ஒரு டைம் தான் சொல்லுவேன், அதையும் தெளிவா சொல்லுவேன், அதை நீ தெளிவா கேட்டுக்க, ஏன்னா மறுபடியும் சொல்ற அளவுக்கு என்கிட்ட எனர்ஜி இல்ல அப்படின்ட்டு கேமரா எங்கெங்க இருக்குதுன்னு சொல்லி அப்படியே புட்டு புட்டு வைக்கும். என்னடானா ஒரு சின்ன அசைவு கூட மிஸ் ஆக கூடாதுன்னு சொல்லி 64 கேமரா வச்சிருக்கானுங்க. ஒக்கா மக்கா, 2 வச்சாலே கம்ப்ளீட்டா கவர் பண்ணிரும். 64னா யோசிச்சு பாருங்க. ஒன்னே ரியூக்கு இருந்துட்டு சரி இப்ப நான் எங்க ஆப்பிள் சாப்பிடுறதுன்னு சொல்லி கேக்குமா, வெளியில பேச முடியாதே, மனசுக்குள்ளேயே நினைச்சுக்குவான். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல, இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு நீ சாப்பிடுறது இம்பாசிபிள் நினைச்சுக்கிட்டு இருப்பான். புரியுதுப்பா, உன்னால பேச முடியாதுன்னு எனக்கு புரியுது, நீ வெளியில வர்ற வரைக்கும் வெயிட் பண்றப்பான்னு அப்படியே கவுந்துரும். இங்க நம்ம பையலுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் இவ்வளவு கேமரா வச்சிருக்கான்னா சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த அளவுக்கு வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கான். நான் மனசுக்குள்ள நீ நார்மல் பர்சனா இருந்தா ஈஸியா புடிச்சு லாக் பண்ணி இருப்ப, ஆனா நீ மோதிட்டு இருக்கிறது சாதாரண ஆள் இல்ல எல்லு அப்படின்ட்டு சிப்ஸ் பாக்கெட் ஓபன் பண்ணுவான். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு டிவைஸ் இருக்கும், என்னன்னு தெரியல. ஆனா இந்த 3 வாரம் கண்டினியூஸா கிரிமினல்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டே இருப்பாங்க, உன்னால எதுவும் பண்ண முடியாது. அது நியூஸ்ல பிராட்காஸ்ட் பண்ணுவாங்கல்ல, கரெக்டா அவங்க தான் சாக போறாங்க. இப்போ எல்லுக்கு தெரியும் இவனால சாகறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுன்னு அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. அதனால பாடுறான்னு சொல்லிட்டு தாறு மாறா பேர் எழுதுவான். அதுவும் இப்போ பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்க கிரிமினல்ஸையே நான் எழுத போறேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு வேகமா மேக்ஸிமம் சால்வ் பண்ணிட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா அந்த சிப்ஸ் பாக்கெட் இருக்குது பாத்தீங்களா, அதுக்குள்ள ஒரு சின்ன மினி ஸ்கிரீனோட டிவி மாதிரி ஒன்று வச்சிருப்பான். அதாவது ரைட் ஹேண்ட்ல வந்து செம்ம சால்வ் பண்ணுவான், லெஃப்ட் ஹேண்ட்ல கிரிமினல்ஸோட பேர் எழுதுவான். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு டவுட்டுமே வராதே. பாக்குற அவங்க அப்பா, என் பையன் சாப்பிட்டுட்டு அவன் பாட்டு உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கான், சொல்ல போனா டிவியையும் ஆன் பண்ணல, கம்ப்யூட்டரையும் ஆன் பண்ணல, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் 10 நாளைக்கும் கம்மியா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி கிரிமினல்ஸ் இவங்க தான் பார்த்து கரெக்டா கொல்ல முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பயலும் இப்ப என் நாலேஜ்லயே இல்லாத ஆளுங்கெல்லாம் டப்பு டப்புன்னு சாக போறாங்க, இதை எப்படா கண்டுபிடிக்க போற எல்லு அப்படின்ட்டு அந்த டிவைஸை சிப்ஸ் பாக்கெட்டோட தூக்கி குப்பையில போட்டுருவான். அப்ப வட்டாரி வந்து இந்த மாதிரி 2 பேரும் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்க
போயிட்டாங்க அப்படின்னு மேட்டர் சொன்ன உடனே இங்க எல்லு அப்படியே கால்குலேட் பண்ணி பார்ப்பான். அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம சீஃபோட ஒய்ஃபும் பொண்ணும் அந்த டைம் டிராமா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எதையுமே பார்க்கல, ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிட்டாங்க. நம்ம பையன் டிவி அது இதுன்னு எதையுமே ஆன் பண்ணல, அவன் பாட்டுக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு தான் இருந்தான். கிராக்கு கொல்லணும்னா அவங்க ஃபேஸோ நேமும் தேவை. டிவியை பார்க்காத ஆளு கிராவா இருக்க வாய்ப்பே இல்ல. உடனே சீஃபுக்கு சந்தோஷம், அப்படின்னா என்னோட பையன் இன்னசென்ட் தானே அப்படின்னு சொல்லுவாரு. ஆனாலும் எல்லுக்கு டவுட் போன மாதிரி இல்ல. கிரா பாத்தீங்கன்னா மைனர் கிரைம் பண்ணவங்களை கூட கொண்டு வருவான். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டே கேமரா இன்ஸ்டால் பண்ணதுல ஒன்னும் பெருசா எதுவும் கண்டுபிடிக்க முடியல, எல்லாமே கிளீனா தான் இருக்குதுன்னு ஒரே குழப்பத்துல இருப்பான். ஆனா லைட்டா அவனுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது ஏதோ ஒன்னு சரியில்லையேன்னு. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா குப்பையை கொண்டு வந்து கொட்ட சொல்லுவாங்க. அந்த டிவைஸோட கொட்டுனானா இல்ல அந்த டிவைஸை எடுத்துட்டானான்னு தெரியல, கேஷாலா கொண்டு போய் கொட்டிட்டு அவன் பாட்டுக்கு வருவான். உடனே நம்ம ரியூக்கு பார்த்துட்டு, ஏண்டா 39,800 ரூபா கொடுத்து வாங்கின அந்த மினி எல்இடி டிவியும் குப்பையோட குப்பையா கூட்டிட்டு என்னடா இப்படி பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது நம்ம பையன் அவங்க அம்மா அங்க குப்பையை கொண்டு போய் கொட்டுறத அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படின்னா டிவியையும் சேர்த்து கொட்டிட்டான் போல, பட் கண்ணுல அப்படி ஒரு வெறி. சரி, இனி இதுக்கப்புறம் டிராமா பண்ணி எல்லாம் இதே மாதிரி குழப்பிட்டு இருப்பானா இல்ல எல்லு இவன் தான் கிரான்னு கண்டுபிடிக்கிறானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.